கடலூர் அருகே உள்ள கண்டக்காட்டில் பாமக சார்பில் நடைபெறும் மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட அக்கட்சியின் தலைவர் அன்புமணி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது முழுமையாக 4 கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முழு பொறுப்பு அரசாங்கம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுபோன்ற மருத்துவ முகாம்கள் அதிக அளவில் ஒவ்வொரு கிராமத்திலும் அரசாங்கம் நடத்த வேண்டும். காரணம், வெள்ளம் வந்த பிறகு தொற்று நோய்கள் அதிக அளவில் வரும், எபிடமிக் வரும். அது வராமல் பாதுகாத்துக் கொள்வது அரசாங்கத்தினுடைய கடமை. இந்த தென்பெண்ணை வெள்ளம் அதற்கு முழு காரணம் அரசாங்கத்தினுடைய மெத்தனம்தான். இயற்கையை கட்டுப்படுத்த முடியாது, புயலை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அந்த புயலால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை கட்டுப்படுத்தலாம், குறைக்கலாம். ஆனால் இப்ப இருக்கின்ற அரசாங்கம் தோல்வி அடைந்திருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் கிடையாது, முன் அறிவிப்புகளும் கிடையாது. செம்பரம்பாக்கம், சென்னையில செம்பரம்பாக்கம் சம்பவம் போன்று அதைவிட மோசமான சம்பவம் இப்போ திமுக ஆட்சியிலே சாத்தனூர் அணை சம்பவம். இந்த சாத்தனூர் அணை சம்பவத்தால் கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேல் இறந்திருக்கின்றார்கள். இரவு 2:30 மணிக்கு யாருக்கும் தெரியாமல், தூங்கிக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கு தெரியாமல் 1,70,000 கன அடி நீர் ஒரு வினாடிக்கு சாத்தனூர் அணையில் வெளியிட்டிருக்கின்றார்கள். சாதாரணமாக இந்த நீர் சாத்தனூர் அணையிலிருந்து கடலூர் வருவதற்கு 1 நாள் 1.5 நாள் ஆகும். ஆனால் இப்பொழுது தென்பெண்ணை ஆற்றிலே மணல் கிடையாது. மணல் கொள்ளையால், மணல் இல்லாத சூழலால் அடுத்தது கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரத்தில் தண்ணி வந்துடுச்சுங்க. மக்கள் அவருடைய உயிரை பாதுகாக்க வெளியேறினார்கள். அவர் உடைமைகள் எல்லாம் அழிந்து விட்டது. சொல்ல போனால் கிட்டத்தட்ட 20,000 மேல் கால்நடைகள் இறந்திருக்கிறது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம்.